அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கொத்தணி குண்டுகளை பயன்படுத்தவில்லை, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா திட்டவட்டம் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது கொத்தணி குண்டுகள் பிரயோகம் செய்யப்படவில்லை, அதற்கான தேவையும் எமக்கு இருக்கவில்லை. அது மாத்திரமின்றி கொத்தணி குண்டு போன்ற பாரதூரமான ஆயுதங்கள் எம்மிடம் இருக்கவும் இல்லை. விமானப்படை அதனை பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்பு ஒருபோதும் இருந்ததில்லை என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் கூட்டு ஒப்பந்தம் 2500 ரூபாய் அதிகரிப்பு தவறின் வழக்கு தொடர வேண்டும், வடிவேல் சுரேஷ் தொழில் அமைச்சரை வலியுறுத்துகின்றார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. கூட்டு ஒப்பந்த நடவடிக்கை மற்றும் அதிகரிக்கப்பட்ட 2500 ரூபாவினை வழங்குதல் என்பவற்றில் கம்பெனியினர் அசமந்த போக்கில் செயற்படுவார்களானால் தொழில் அமைச்சர் கம்பெனிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இதன் மூலமே சாதகமான விளைவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் மலையக செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். உண்மையான அக்கறையை வெளிக்காட்டுங்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலர் நிஷா பீஷ்வால் மற்றும் ஜனநாயக மனித உரிமைகள் தொடர்பான உதவி செயலர் டொம் மலினவ்ஸ்கி ஆகியோர் அரசாங்க தரப்பின் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, மாகாணங்களுக்கு போலீஸ் காணி அதிகாரம் வேண்டும், நிஷாவிடம் வலியுறுத்திய கிழக்கு முதலமைச்சர் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தத்தை இழுத்தடிக்காது உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவைப்பாடு உள்ளதை அமெரிக்காவின் உதவி செயலாளர் நிஷா பீஷ்வாலிடம் வலியுறுத்தியுள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹபீஸ் நசீர் அகமட் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். தற்கொலை தீர்வல்ல என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொல்காவலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பேஸ்புக்கில் விடை பெற்றுவிட்டு அண்மையில் தற்கொலை செய்திருப்பதாக அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. காதல் தோல்வியே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலக சுகாதார மையம் வெளியிட்டிருந்த அறிக்கையொன்றில் உலகில் 172 நாடுகளில் தற்கொலை செய்து கொள்வோர் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தில் இருப்பதாக கவலைக்கிடமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். சரணடைந்தோரின் விவரம் கோரியதற்கு புனர்வாழ்வு பட்டியல் வழங்கிய ராணுவம், கட்டளை அதிகாரி மீது முல்லைத்தீவு நீதவான் பாய்ச்சல் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். விலை கட்டுப்பாடு தற்காலிக நிவாரணமே என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வெட் வரி 11% இருந்து 15% உயர்த்தப்பட்டதால் நாட்டில் ஏற்பட்ட கொந்தளிப்புக்கு தீர்வு காணும் பொருட்டு 16 அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வெட் வரியிலிருந்து விலக்களித்து அவற்றுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க அல்லது ஆகக்கூடிய விலையை நிர்ணயிக்க அரசு முடிவு செய்து அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலையும் விடுத்துள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்று யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகியிருக்கும் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இறுதிப் போரில் சரணடைந்தவர்கள் குறித்து தவறான அறிக்கையை ராணுவம் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். போர்க்குற்ற விசாரணையில் வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை என நான் ஒருபோதும் கூறவில்லை,
அப்படி கூறவும் முடியாது என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது தனியார் சுகாதார சேவை மீது விதிக்கப்பட்டிருந்த 15% வட் வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாக உள்வரித்துறை திணைக்களம் அறிவித்துள்ள கருத்தினை மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது போர்க்குற்ற விசாரணைகள் குறித்து சர்வதேச கண்காணிப்பாளர்கள் மாத்திரமே ஈடுபடுத்தப்படுவர் என்றும் சர்வதேச நீதிபதிகள் அமர்த்தப்பட மாட்டார்கள் என்றும் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று வெளியிட்டிருந்த கருத்தினை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக பிரித்தானியாவில் அனைவருக்குமான அரசாங்கத்தை கட்டியெழுப்பப் போவதாக புதிய பிரதமர் சூளுரை, புதிய வெளிநாட்டு செயலாளராக போரிஸ் ஜான்ஸ்டன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. அதன் மீது கவனம் செலுத்தலாம். பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள தெரேசா மே ஒரு சிலருக்கு என்று வரையறை இல்லாது அனைவருக்குமாக செயலாற்றும் ஒரு தேச அரசாங்கத்தை கட்டியெழுப்பப் போவதாக சூளுரைத்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். இந்திய செய்திகளில் ஒன்றாக பத்திரிகையாளர்களை நோக்கி காரை உமிழ்ந்த விவகாரம், விஜயகாந்த் பதிலளிக்க 4 வாரம் அவகாசம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. பத்திரிகையாளர்களை நோக்கி காரை உமிழ்ந்த விவகாரத்தில் 4 வாரத்திற்குள் விஜயகாந்த் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அதேவேளை மற்றொரு இந்திய செய்தியாக போலீஸ் காவலில் ராம்குமார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த பொறியியலாளர் சுவாதி கடந்த மாதம் 24ஆம் திகதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இக்கொலை தொடர்பாக நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மற்றைய இந்திய செய்தி. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலர் நிஷா பேஷ்வால் இலங்கை வருகை தந்ததையொட்டி அவர் இங்கு ஒரு சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அதனை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீது அமெரிக்க இலங்கை உறவு என்று எழுதப்பட்டிருக்கின்ற சமையல் மேசை ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. அதில் நின்று கொண்டு நிஷா பேஷ்வால் சமையல் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக செய்து காட்டுகின்றார். ஊடகங்கள் அத்தனையும் ஓடிச் சென்று அவற்றை படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை ஒரு சில ஊடகவியலாளர்கள் அதனை செல்ஃபியும் எடுத்துக் கொள்கின்றார்கள். இவ்வாறாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. தொடர்ச்சியாக தினக்குரலின் மற்ற கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். பாத யாத்திரை கூட்டு எதிரணியின் இறுதியான மிகப்பெரிய ஆயுதமாக அமையும் விமர்சனம் என்று எழுதப்பட்ட செய்தி குறிப்பொன்று அடங்கலாக அந்த கேலி சித்திரம் அமைய பெற்றுள்ளது. கூட்டு எதிரணியினரால் பாத யாத்திரை ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வெளியான செய்தியை மையப்படுத்தியதாக இந்த கேலி சித்திரம் அமைய பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடலின் நடுவில் ஒரு குன்றில் அமர்ந்திருக்கின்றார். கூட்டு எதிரணி என்று பெயரிடப்பட்ட அந்த குன்றின் மீது பாத யாத்திரை என்று எழுதப்பட்ட வாள் ஒன்றினை ஏந்திய வண்ணம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் அந்த பாறையை சூழவும் குற்றச்சாட்டுகள், தேசிய அரசு எதிர்ப்புகள் என்ற பல்வேறு பிரச்சனைகள் முதலையாக அவரை கடிப்பதற்கு பார்த்து கொண்டு நிற்கின்றது. பாத யாத்திரை என்கின்ற ஒரே ஆயுதத்தை வைத்து இத்தனை பிரச்சனைகளையும் அவர் முகம் கொடுக்க வேண்டும் என்பதை சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமும் நிஷா பேஷ்வாலுடைய சமையல் நிகழ்ச்சி தொடர்பிலேயே சித்தரிக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளது. வெட்வரி அதிகரிப்பினால் பெண்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கின்ற வேளையில் இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு வந்த நிஷா பேஷ்வால் வெட்வரி தொடர்பில் எந்தவித கருத்துக்களையும் வெளிப்படுத்தாது சமையல் நிகழ்ச்சியில் மும்முரமாக கலந்து கொண்டுள்ளார். இதற்கு நிதியமைச்சர் பார்த்தாயாமா வெட்டை பற்றி வாய் திறக்கிறாங்களா என்று அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பெண்களை பார்த்து கேட்ட வண்ணம் சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. நேர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.